இன்னைக்கான சமையல் மினி விலாக் பார்க்கலாம். இன்னைக்குமே விறகடுப்புல தான் நண்பர்களே சமைச்சிருக்கேன். காலையில வேலையா பிள்ளைகளுக்கு காப்பி காய்ச்சி குடுக்கணும். காய்ச்சி குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, தோப்பு தொரவுல நெறைய குப்பை கீரை கிடந்துச்சு. முன்னாடி இதெல்லாம் நெறைய பேர் சாப்பிடுவாங்க. இப்ப எல்லாம் சாப்பிடுறது ரேர் தான். நானுமே சாப்பிட மாட்டேன். ஆனா என் வீட்டு பெரியவங்களுக்கு இன்னைக்கு சாப்பிட ஆசை வந்துருச்சு போல. எல்லாத்தையும் அரிஞ்சு பறக்கி தரேன். நானும் கூட்டு வச்சு குடுக்கன்னு சொல்லிட்டு கிண்டக ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஒண்ணு தீ குபுகுபா எரிய தாளிக்க போட்ட கடுகு, வத்தல், கருவேப்பிலை எல்லாம் கரிஞ்சிட்டு, இருந்தாலும் பரவாயில்லன்னு வெங்காயத்த தட்டி கிண்டி எடுத்துக்கிட்டேன் வதக்கி. வெங்காயம் நல்லா வதங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க குப்பை கீரையும் சேர்த்து போட்டு தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கிண்டில் குப்பை கீரை நல்லா வதங்கி வெந்ததும் அது கூட நம்ம தேங்காய் தூவி விட்டு கிண்டி எடுக்கணும். கீரை கூட்டு கிண்டுற மாதிரியே நல்லா கிண்டி எடுத்துட்டோன்னா சூப்பரான குப்பை கீரை கூட்டு ரெடியாகிற நண்பர்களே. யாருக்கெல்லாம் இந்த குப்பை கீரை கூட்டு பிடிக்கும், யாரெல்லாம் கிண்டி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அதுலேயே மீன் குழம்பு எதுவுமே கிடையாது நண்பர்களே. மீன் வாங்காதனால சிம்பிளாக ஒரு வரங்கரையை வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு தாளித்து விட்டு அரைச்சி அரப்பை சேர்த்து தேவைக்கு உப்பு சேர்த்து குழம்ப கொதிக்க விட்டு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. வரங்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வரங்குழம்பு ஒரு பக்கம் ரெடியாக இன்னொரு பக்கம் வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வச்ச உள்ளிக்குட்டி எனக்குமே நல்லா பிடிச்சி போச்சு. ஒருக்கா கூட பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரங்கரை ரெடியானதையும் அதை இறக்கி வச்சுக்கிட்டு உள்ளிக்கூட்டு பண்ண போகிறேன். உள்ளிக்கூட்டு பண்ணுறதுக்கு முதல்ல தாளித்து வெங்காயத்தை தட்டி நல்லா வதக்கணும். செந்நேரம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மசாலா சேர்த்துக்கணும். மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தேவைக்கு கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு மொத்த மசாலாவும் உள்ளியில் படும்படி ஆக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டு வத்த காய்ச்சி இறக்கிட்டோன்னா உள்ளிக்கூட்டு ரெடி. அப்படியே முட்டையும் வேக போட்டேன். அவ்வளோதான்.